இந்த செடியை பார்த்தாலே குண்டு குண்டா வெள்ளை வெள்ளையா முட்டை தொங்குற மாதிரி இல்ல, நல்லா கத்திரிக்காய் தொங்குற மாதிரி இருக்கு. அடி பாவி சண்டாளி, கத்திரிக்காய் கத்திரிக்கான்னு வாயை எங்கன்னா விட்டுட்டு போறடி. முட்டை செடின்னு சொல்லு. யார் கேட்டாலும் முட்டை செடி முட்டை செடி முட்டை செடின்னு தான் சொல்லணும். அடியே ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது, முட்டை காய்க்கும் செடின்னு சொல்லணும். அப்படியே சொல்லி எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டி விட்டு கோத்து விட்டுடாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு கிடக்கான்னு தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு புதுசா போட்டு வித்து வித்து இந்த ஊர் மக்கள்கிட்ட உதவாங்கதே இந்த சின்ன பொண்ணுக்கு வேலையா போச்சு. டெய்லி கடையை போட்டு வித்துட்டு தான் கிடக்கான, ஒரு பைசா கையில கொடுக்க மாட்டா. இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுப்பிடுவோம். அடியே உன் நெட்ட மாமா கொக்கு மாதிரி வந்துட்டு கிடக்காருடி. ஐயோ நெட்ட, உனக்கு என்ன இங்க வேலை? போய் இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் போய் செய்ய போ. அடியே இந்த வீட்டுக்கு நீ தான் கட்டிட்டு வந்திருக்க, நீ தான் எல்லா வேலையும் ஈத்து போட்டு செய்யணும். நீ என்ன எங்க வீட்டுல உட்காந்து நீ என்னையே வேலை கட்டிட்டு கிடக்க? ஐயோ நான் என்ன உங்க வீட்டுல ஓசி சாப்பாடு தின்னு வந்திருக்கேன்? நீ தானே என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஈத்துட்டு வந்த. நீ தான் எனக்கு சோறு பண்ணும். நான்லாம் உனக்கு சோறு போட முடியாது. மரியாதையா போய் சோத்தாக்கி வை. எல்லாம் என் தலை எழுத்து. உன்னை என்னத்த சொல்ல? என்னன்னு எப்ப பார்த்தாலும் சின்ன பொண்ணுகிட்ட சண்டையே போட்டுட்டு கிடைக்கீங்க. எங்கேயாச்சும் போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்க. இங்க பாருங்க, நாங்க முட்டை செடி வச்சு வித்துட்டு கிடக்கோம். என்னது முட்டை செடியா? ஆமா, முட்டை செடி தான் வச்சு வித்துட்டு கிடக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த முட்டை செடியில ஒரு நாளைக்கு 40-50 முட்டை காய்க்கும். என்னது 40-50 முட்டை காய்க்குதா? ஆமாயா நெட்ட, வாயை புழக்காத. என்னடா அண்ணாட போய் திரும்பி வருது. அடியே சின்ன பொண்ணு, உன்ன கூட நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன்டி. என்னடி இது முட்டை செடியெல்லாம் வச்சு வித்துட்டு கிடக்க? உண்மையாவே இது ஒரு நாளைக்கு 40-50 முட்டையா கொடுக்கும்? ஆமா, இதை கேட்டு நீ என்ன பண்ண போற? என்ன நான் என்ன பண்ண போறேன்னா? எம்மா தங்கச்சி, என்னன்னே சொல்லுங்க. தங்கச்சி, இப்படி ஒரு செடி இருக்குதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லக்கூடாது? ஏன் இது மாதிரி ஒரு செடி இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னா என்ன பண்ணிருப்பீங்களாக்கும்? என்ன பண்ணிருப்பீங்களா? அடி கூறு கெட்டவில்லையே. இந்த மாதிரி செடி எல்லாம் ஊருக்குள்ள விக்குதுன்னா யாரும் வாங்காம இருக்காங்களா? என்னையா சொல்ற நெட்ட, உண்மையாவே சொல்ற? அப்ப இந்த செடியெல்லாம் வித்து போடலாமா? ஆமா, இந்த செடியெல்லாம் ஏன் விற்க முடியாது? ஒரு நாளைக்கு 40-50 முட்டை கொடுக்குது இந்த செடின்னா ஒரு முட்டையோட விலை 7 ரூபாய் 8 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப பெருத்த ஆசை. அதனால இந்த முட்டை செடிய சூப்பரா வித்து போடலாம். எம்மாத்திர ரேட்டுன்னு முத சொல்லு, ஆளை உடனே கொண்டார. யோ நெட்ட, ரொம்ப அதிகமாலாம் இல்லையா இந்த செடி? வெறும் 3000 ரூபாய் தான். 3000 ரூபாய்க்கு தான் இந்த செடியை கொடுத்துட்டு கிடக்கும். அடிப்பாவி, வெறும் 3000 ரூபாய்க்கு இந்த செடியா? ஐயோ, ஒரு செடி 5000 10,000 விக்கலாமே. என்ன 3000 விக்கிறதுக்கே யாருமே இந்த பக்கம் வரல. அதோட 5000 10,000 வித்தனா இந்த பக்கம் தலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஆமையா நெட்ட, 3000க்கே யாருமே இங்க வரல. 5000க்கெல்லாம் வித்தனா அவ்வளவுதான் போ. அடியே முட்டாளு, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாத தழைய கொடுத்தாலே 10-12,000க்கு வாங்குவாங்க. இது முட்டை காக்கிற செடி இல்ல. இது என்ன வீணாவா போகுது? ஒரு நாளைக்கு 40-50 முட்டை காய்ச்சிச்சுன்னா நல்ல வியாபாரம் வித்து நல்ல பணக்கார ஆயிட மாட்டாங்க? அங்க பாரு சின்ன பொண்ணு, நான் வேணா ஒண்ணு பண்றேன். உனக்கு வியாபாரம் தானே ஆகணும், இந்த செடியை பூரா வித்து தானே ஆகணும். கவலையே படாது, இப்பவே போய் ஆளை புடிச்சாந்து விடுறேன். யோ நெட்ட, நீ இப்பதான் உருப்படியா ஒரு விஷயத்த பேசிக்கிற. போ ஊருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? ஆமா, அது என்ன கண்டிஷனு? இப்படியே இந்த செடி நீங்க 3000க்குன்னு விக்கிறீங்க, நான் ஆளை இட்டுன்னு வந்து புடிச்சு கொடுத்தேன்னா 5000 ரூபாய்க்கு வித்து கொடுக்கணும். என்ன அது 5000மா? யோ லூசு நெட்ட, 3000க்கு இந்த செடி விற்கும் போது யாரையும் காணா, ஒரு ஆளை கூட இந்த பக்கம் காணா. 5000க்குன்னு சொல்லி விற்கும் போது யாராச்சும் வந்து வாங்குவாங்களா? நான் வாங்க வைக்கிறேன், அதுதானே என் வேலை. நீ சொல்லு, 2000 ரூபாய் எனக்கு கமிஷன் தருவியா தரமாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அடியே இழுவ, இந்த மனுஷனடி 3000க்கு விற்கும் போது யாருமே வரமாட்டாங்க, 5000க்குன்னு சொல்றாரு. சின்ன பொண்ணு, சரி வீடு, அண்ணன் தான் கூட்டியாந்து விக்கிறேன்னு சொல்றாருல்ல, நாம 5000 சொல்லுவோம். என்ன வருதோ அவருக்கு கொடுத்து போடுவோம். அப்பயாச்சும் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் விக்கும்ல. காலையில இருந்து இங்கேயே கத்திட்டு கிடக்கும். அப்படியா சொல்ற? சரிடி, எப்படியோ வந்தா லாபம்ன்ற மாதிரி நம்மளுக்கு வந்தா லாபம் தான். என்னடி ஓகேவா இல்ல நான் கிளம்பிட்டா? யோ நெட்ட, அதுக்குள்ள பறக்காத. சரி, நீ சொல்ற மாதிரியே வைப்போம். அதே மாதிரி 5000க்கு வாங்கிட்டாங்கன்னா 2000 ரூபாய் தான் கொடுப்போம். இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். ஆமாண்டி, ஓவர். காலையில இருந்து ஒரு செடி கூட விக்கல. நானாவது வித்து காட்டுறேன். போயிட்டு வரேன், வெற்றியோட திரும்புறேன். சின்ன பொண்ணு, இந்த செடியை 5000 வித்தா ஒரே நாள ஓஹோன்னு ஆயிடுவோம். ஆமாண்டி இழுவேன், ஆமா. 5-5000க்கு வித்து பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்துச்சு. காசு பணம் துட்டு மணி, காசு பணம் துட்டு மணி கொண்டு பிடிச்ச நைட்டுல போக போற பிளைட்ல முட்டைய வித்து சுருட்டு எடுத்துட்டு ஓட போறா இழுவே. காசு பணம் துட்டு மணி. அந்த வானத்தை போல மனம் படிச்ச வெண்ணவனே, பனி துளிய போல குணம் படிச்ச நல்லவனே. சின்ன பொண்ணு, அங்க பாருடி, நம்ம ஊர் தலைவர் வராரு. அடி ஆமாடி, பார்த்த இவர் எப்படியாவது இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து இருக்கிற செடியில ஒண்ணு கொடுத்து அமைச்சிட வேண்டியதுதான். மஞ்சளிலே நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது சொன்னது யாரு? அது வேற யாரு? அது நான் தான் பாரு. தலைவரே, தலைவரே நில்லுங்க. நில்லுங்க.
அடடே நம்ம சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு கிடக்க? ஏன் கூப்பிட்ட? என்ன தலைவரே, என்னைக்கு இல்லாத இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க போல. ஒரே பாட்டு கச்சேரி தான். ஆமா ஆமா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் வரல, அதனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன். என்னது, நான் இருக்கிற ஊர்ல தலைவர் சந்தோஷமா இருக்கிறாரா? விடக்கூடாதே. ஆமா ஆமா, தலைவர் சந்தோஷத்துல மண்ணவாரி போறதே ஒரு சந்தோஷம்தான். ஆமா தலைவரே, நீங்க எங்க விறுவிறுன்னு போயிட்டு கிடைக்கீங்க? எங்க போற? ஊர் மக்க போறேன். இப்போ எந்த சண்டை சச்சரவும் கிடையாது, எல்லாம் அமைதியா ஆயிப்புடுச்சுங்க. அதான் சும்மா அப்படி காத்தோட்டமா நடந்து போயிட்டு கிடக்க. ஓ அப்படியா, சரி சரி தலைவரே, நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஊர் மக்க எல்லாரும் கேட்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஊருக்கு நான் ஒரு நல்லது எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது நல்லது எடுத்துட்டு வந்திருக்கியா? என்ன நல்லது எடுத்துட்டு வந்திருக்க? இந்த ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் எல்லாமே செய்வேன். ஆமா தலைவரே, நம்ம ஊர் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அதனாலதான் நம்ம ஊர் மக்கள் நல்லா ஒரு பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகணும்னு சின்ன பொண்ணு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கா. என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஊருக்கு நல்லதுன்னா நான் எல்லாமே செய்வ பாத்துக்க. தலைவரே, உங்ககிட்ட சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. வாங்க வந்து அது என்னன்னு நீங்களே பாருங்க, ஆச்சரியமா பட்டுருவீங்க. சரி போவோம். ஏமா இது என்னமா செடி? இது என்னமோ முட்டை காய்ச்சி தொங்குற மாதிரில இருக்கு. ஏதோ பிசினஸ் நீங்க ஒண்ணுமே புரியல. ஆமா தலைவரே, இதுதான் பிசினஸ். இது என்ன செடி தெரியுமா? முட்டை செடி. என்னது முட்டை செடியா? ஆமா தலைவரே, முட்டை செடின்னு நினைச்சுக்காதீங்க, இது முட்டை காக்கும் செடி. என்னது முட்டை காக்கும் செடியா? தலைவரே, அது முட்டை காக்கும் செடி இல்ல, முட்டை காய்க்கும் செடி. இது என்ன, இது கோழில இருந்து முட்டை வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன செடியில இருந்து முட்டையா? ஆச்சரியமா இருக்குதே, உண்மையாவே இது முட்டை கொடுக்கும் செடிதானோ? ஆமா தலைவரே, இது முட்டை காக்கும் செடி தான். ஒரு நாளைக்கு 40-50 முட்டை நல்லா காய்ச்சி கொடுக்கும். 40-50 முட்டையா? ஆமா தலைவரே, இந்த முட்டை செடி சைனாவில இருந்து எடுத்துட்டு வந்தது. இது முத சைனாவில தான் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இந்தியாவுக்கு நான் இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே, இப்படியெல்லாம் செடி உண்டோ? அட உண்டு தலைவரே, நாங்க ஏன் போய் சொல்ல போறோம், நீங்க வாங்கிட்டு போங்க. நீங்க வாங்குனீங்கன்னா இந்த ஊர் மக்களே வாங்கும். ஊர் மக்கள் நல்லா இருந்தா நீங்களும் நல்லா இருந்த மாதிரி தான். ஆமா தலைவரே, என்ன பேந்தன்னு முடிச்சிட்டு கிடைக்கீங்க? ஒரு செடி வாங்கிக்கோங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு, இருந்தாலும் வாங்கிக்கிறேன். ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னா நான் எதை வேணா செய்வேன். நான் வாங்கி அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. சரி சரி, எனக்கு ஒரு செடி குடுமா. தலைவரே, அதுக்கு முன்னாடி விலையை கேட்டுக்கோங்க. ஒரு செடி விலை 3000 ரூபாய். என்ன, இந்த செடி 3000 ரூபாயா? ஏ சின்ன பொண்ணு, இது செடி 3000 ரூபாய் இல்லடி, 5000 ரூபாய். இல்லவே, 5000 சொன்னது நெட்டைக்கு தான். நம்ம இவங்களுக்கு 3000 கொடுத்து விடுவோம். 3000 சொன்னா இன்னும் குறைச்சி கேட்பாங்க. நீ பேசாத 5000 சொல்லி 3000க்கு வேணா வித்து கொடு. ஆமா இல்ல, இது நல்ல ஐடியாவில இருக்கு. தலைவரே, இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். உங்களுக்காக நான் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். தாராளமா நீங்க வாங்கிட்டு போலாம். அப்படியா? சரி சரி சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு செடி கொடு. இந்தாங்க தலைவரே, உங்களுக்கு இல்லாத செடியா? இந்தாங்க, நல்லா ஒரு நாளைக்கு 40-50 முட்டையை போட்டு சாப்பிடுங்க. என்ன இது இவ்ளோ பெரிய மரச்செடியா வச்சுக்கின்னு எனக்கு ஒரு சின்ன செடி பிச்சில குடுக்குறீங்க? ஆமா தலைவரே, வாங்கிட்டு வந்ததே இந்த ஒரு செடி தான். இதுல இருந்தா எல்லாருக்கும் ஒரு கிளையா பிச்சு கொடுக்கணும். உங்களுக்கே இந்த செடி கொடுத்துட்டா எப்படி எல்லாருக்கும் விற்க முடியும் சொல்லுங்க? அது மட்டும் இல்லாத இந்த செடியோட விலை மொத்தமா 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய்க்கு நான் இதை விற்கணும் இல்ல? என்னது 3 லட்சமா? இப்ப இது வளருமா வளராதா? அதெல்லாம் நல்லா வளரும். மொத்தம் இத நிழல்ல வச்சு வளங்க. அதுவும் குளு குளுன்னு இருக்கணும். வளர்க்குற இடம் கூட வெயில்ல கீழ வச்சு கறிக்கி போடாதீங்க. குளு குளுன்னு தானே எங்க வீட்டுல ஒரு இடம் இருக்குது, நல்லா குளு குளுன்னு இருக்கும். ஆனா அந்த இடத்த மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கும். சொன்னா புடுங்கி எடுத்து போயிடுவாங்க. ஆமா ஆமா, சொல்லாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இந்த முட்டை செடி எடுத்து போய் வச்சு முட்டையாய் காய்ச்சி இந்த ஊர் மக்களுக்கு இலவசமா முட்டை கொடுக்க போறேன். என்னடி சின்ன பொண்ணு, தலைவர் முட்டையிலும் முட்டை, சரியான கூ முட்டையால இருக்காரு. அது தெரிஞ்சதானடி வித்தது. சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு, பார்ட்டி வந்துருச்சுடி, பார்ட்டி வந்துருச்சு. என்ன இவங்க பார்ட்டியா? பார்ட்டில நல்லா காணாம போன பூர்த்தி மாதிரி இருக்காங்க. அடியே கூர்க்கட்டவளியா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடி. வாங்க தம்பி, நான் சொன்ன செடி இதுதான். நல்லா முட்டை காய்க்கும் பாத்துக்கோங்க. ஓஹோ, இதுதான் அந்த செடியோ? ஒரு நாளைக்கு எப்படியும் 100 முட்டை 200 முட்டை காய்க்கும். இத வச்சே நீங்க பெரிய கோடீஸ்வரனா ஆயிடலாம். என்ன சின்ன பொண்ணு, அண்ணன் என்ன வாயாலே வடை சுட்டுன்னு போறாரு? ஆமாண்டி, என் வளர்ப்பாச்சே, எனக்கும் மேலதான் இருப்பாரு. எப்படியோ நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா சரிதான். தம்பி வாங்கிக்கோங்க. இப்படி முடிச்சிட்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்திருவாங்க. நல்லா தெளிவா ஏமாத்துறன்னு கேட்டு வாங்குங்க. அதெல்லாம் சரிதான். ஆமா, இந்த செடி ஏமாத்துறோம். அடடே, உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்குது. அண்ணே டிரைவர் அண்ணே, இந்த செடி ஒண்ணு வாங்கிக்கோங்க. இந்த செடியை வாங்கி போய் வச்ச உடனே ஓஹோன்னு ஆயிடுவீங்க பாத்துக்கோங்க. ஆமா, இந்த செடி உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இந்த செடியை நான் சைனாவில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது.
ஓஹோ அப்படியா? சரி சரி, இந்த மாதிரி ஒரு செடியை நான் பார்த்ததே கிடையாது, புதுசா இருக்குது. அதுவும் இந்த செடியில முட்டையெல்லாம் வருது, ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது பாக்குறதுக்கு. ஆமாண்ணே, நம்ப முடியாத சில பல விஷயங்கள் தான் சைனாவுல செய்யறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, சைனா பீஸ்னு சைனா பீஸா தான் போகுது. அடியே எல்லாத்தையும் நல்லதை மட்டும் சொல்லுடி, கஸ்டமரையே குழப்பிடுவ போல. கோழி முட்டை போட்டு பார்த்திருக்கேன், வாத்து முட்டை போட்டு பார்த்திருக்கேன், காக்கா முட்டை போட்டு பார்த்திருக்கேன், அட பாம்பு கூட முட்டை போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஒரு செடி முட்டை போட்டு இப்பதான் பாக்குறேன். டிரைவர் அண்ணே, உங்கள மாதிரி தான் எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப நீங்க டிரைவரா இருக்கிறீங்க, இந்த செடியை மட்டும் நீங்க வாங்கி போய் வச்சுங்க, பல காருக்கு சொந்தக்காரரா இருப்பீங்க. தம்பி, இந்த செடியை வாங்கி போப்பா, நானே 3 செடி வாங்கி வச்சிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு 300 முட்டை 400 முட்டை கொடுத்துக்குதுன்னா பாத்துக்கோயேன். ஆஹா, அண்ணன் நல்லா உதார் விடுறாரே, உதாரணே உதாரு. ஓஹோ சரி சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு இந்த செடியை நான் வாங்கிக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ வாங்க போறாங்க. எப்படியாவது செடியை தள்ளி விட்டுருவோம், 5000 ரூபாய் கிடைக்கும். எப்படியோ நெட்டைக்கு 2000 போனா அது எனக்கு தான் வந்து சேரும். டிரைவர் அண்ணே, இந்தாங்க உங்களுக்காக ஒரு செடி வீட்டுல எடுத்து போய் அக்கா கிட்ட கொடுத்து விடுங்க. அவங்க நல்லா சூப்பரா வளர்த்து நல்ல முட்டை காயா பெரிப்பாங்க பாருங்க. ஹே ஃப்ராடு கேங்குங்களா, நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறீங்களா? நான் யாருன்னு தெரியாத என்கிட்டயே நீ முட்டை செடின்னு பொய் சொல்லி விக்கிறீங்க. ஐயோ டிரைவர் அண்ணன், நீங்க வேணா பாருங்க, இது உண்மையாவே முட்டை செடி தான், நிறைய முட்டை முட்டையா தொங்குது பாருங்க. என்ன அது முட்டை செடியா? இது யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கத்திரிக்காய் செடியை புடிங்க வந்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சு முட்டை மாதிரி சொல்லி ஏமாத்தி விக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை எல்லாரையும் புடிச்சுன்னு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வர வைக்கிறேன். என்னது முட்டிக்கு முட்டி தட்டுறாதா? நானே முட்டி உயரம் தான் இருக்கிறேன், முட்டிக்கு முட்டி தட்டினாங்கன்னா முட்டிக்கே போயிடுவனே. ஆமா, நீங்க டிரைவர் அண்ணத்தானே நீங்க? நான் டிரைவர் அண்ணனா? ஒரு போலீஸ்காரனையே நீங்க இந்த ஏமாத்துறீங்கன்னா பொதுமக்களை நீங்க எந்த ஏமாத்துவீங்க? ஐயோ போலீஸா? எஸ்கேப்! ஊருக்குள்ள இந்த மாதிரி தான் திருட்டு கேங்க இருக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் பிடிக்காம விட மாட்டேன்.